சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்தில் இருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. இந்த நாள் பேசும்படி கடந்த நாளிலே ஆவியானவர் சிந்தையிலே கொண்டு வந்து தியானிக்க வைத்த வார்த்தை. இந்த 20வது சங்கீதத்தை பார்க்கும்போது யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக தாவீது பாடுகிற பாடல். எங்க ஒரு யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடியும் ராஜாவான தாவீது யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அந்த ராக தலைவனுக்கு இதை எழுதி கொடுத்து இதை பாடு, ஜனங்கள் எல்லாரும் பாடுவாங்க. யுத்தத்துக்கு முன் என்ன ஒரு அருமையான பாடல், என்ன ஒரு அருமையான சங்கீதம். நீ அதை ஃபுல்லா படிக்கும் போதே அது நம்மளால உணர முடியும். ஆபத்து காலத்தில் கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி ஆதரிப்பாராக. ஜனங்கள் எல்லாம் இதை பாடும்போது அதை கேட்கும்போது ஒரு பலன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆதரிப்பார், கர்த்தர் கேட்பார், கர்த்தர் மன விருப்பத்தின்படி எல்லாம் உமக்கு. யுத்தத்தில் என்ன மன விருப்பத்தின்படி போவாங்க? அப்படிதான். சும்மா அப்படி இருந்துட்டு நான் ஒன்று ஆசைப்படுவேன் எனக்கு தருவீங்களா, அப்படி கிடையாது. அந்த ஜெபம் கிடையாது. நான் ஒன்று கேட்டேன் எனக்கு செய்வீங்களா, அப்படி கிடையாது. யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவர் மன விருப்பத்தின்படி எல்லாம். இப்போ பிள்ளைங்கள்லாம் எக்ஸாம் எழுத போறாங்கல்ல, பிள்ளைங்களுக்கெல்லாம் என்ன விருப்பம் இருக்கும்? கொரோனாவா? அது அந்த பேச்சு முடிஞ்சு, அதை விட்டுரும். பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன? பிள்ளைகளுடைய விருப்பம் என்ன? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. பெற்றோருடைய விருப்பம் என்ன? ஆண்டவரே என் பிள்ளை எல்லா பாடத்துக்கும் ஃபெயில் ஆயிரும், அப்படியா? இந்த விருப்பம். இப்போ வந்து தாவீது யுத்தத்துக்கு போறார். அவருடைய விருப்பம் என்னவா இருக்கணும்? தாவீது +2 எக்ஸாம் எழுத போறார். அவருக்கு விருப்பம் என்னவா இருக்கும்? தாவீதுடைய தேவனுடைய விருப்பம் என்னவா இருக்கும்? நிறைய மார்க் எடுத்து. ஹல்லேலூயா. தாவீது எதுக்கு 5 கல் எடுத்தார்? இந்த 5வது கல்லையாவது கோலியாத் அடிக்கணும். ஆனா கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஒரே கல்ல. அவர் உமது மன விருப்பத்தின்படி எல்லாம் தந்தரலி. நமக்கு மேல கீழெல்லாம் கட் பண்ணிட்டு இதை ஒன்னு எடுத்துட்டு, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு விருப்பம் இருக்கு ஆண்டவரே, இது மட்டும் என் வாழ்க்கை துணையா வந்துட்டுனா, ஆண்டவர் அப்படியே சொல்லுவார் தூதர்கள்ட்ட, யார்த்தையோ கேட்டுட்டு இருக்கிறான். யுத்தத்துக்கு போகிறதற்கு முன்பதாக ஏறெடுக்கப்படுகிற ஜெபம். எனவேதான் எல்லா சத்துருக்களுக்கும் விலக்கி கர்த்தர் தாவீதை மீட்கும் போது தாவீது பாடின ஒரு சங்கீதம் உண்டு. எந்த சங்கீதம்? 18. அந்த 18வது சங்கீதம் 3வது வசனத்திலே தாவீது இப்படி சொல்லுகிறார், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். அதனால், எதனால்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டதுனாலே. ஹல்லேலூயா. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. பாடுங்க. ஆமென். குறைவெல்லாம் நிறைவா. ஆமென். பூரண சமாதானம், பூரண. ஹல்லேலூயா. புவிதனில் தருபவரே இந்த. ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணினவரை. என்ன ஒரு நிச்சயமான வார்த்தை. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். 9வது வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே ரட்சியும். ஆமென்.
யூசுவலா ரட்சிப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சங்கீதத்தை பாடி இருக்கணும். சங்கீதத்தை பாடலாம், ஆனா இந்த வார்த்தையை தாவீது அதுக்கு அப்புறம் தான் சொல்லி இருக்கணும். எதுக்கு அப்புறம் சொல்லி இருக்கணும்? ஒரு காரியம் நடந்ததுக்கு அப்புறம். ஆனா ஜெபிக்கும் போதே சொல்றாரு, எனக்கு ஒண்ணு தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது. யுத்தம் ஃப்ரெண்ட்ல இருக்கு, யுத்த சேனை ஃப்ரெண்ட்ல இருக்கிறாங்க, சத்துருக்கள் ரெடியா இருக்கிறாங்க. அவனை எப்பொழுது வீழ்த்தலாம், அவனை எப்படி விழுங்கலாம், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் போது இங்க கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற தாவீது யுத்தத்துல எந்த நம்பிக்கையில போகிறான் தெரியுமா? அவனுக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும்? என் கூட 600 அல்ல 6000 பேர் இருந்தாலும் அவர்களால் அல்ல எனக்கு ரட்சிப்பு. ஆட்டு தொழுவத்திலிருந்து என்னை தேடி என்னை தெரிந்தெடுத்து என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்கிற என் தேவனாலே எனக்கு ரட்சிப்பு உண்டு. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் யார் என்றால் கர்த்தருடைய ஆவியை உடையவன், ஆவியானவருக்கு கீழ் இருக்கிறவன். அபிஷேகம் என்பது கர்த்தர் கொடுக்கிறது. தேவன் அழைத்து அபிஷேகிக்கிறார், கர்த்தருடைய ஆவியுடையவன். நமக்கு தெரியும் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது, கொஞ்சம் ஸ்பீடா போறேன் ஏன்னா செய்திக்குள்ள போறதுக்கு 1/2 மணிக்கு ஆகும் நினைக்கிறேன். இந்த காரியத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டு போக விரும்புகிறதுனால, தாவீதை தேவன் அபிஷேகம் பண்ணும்போது 1 ராஜாக்கள் 16வது அதிகாரத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் தெரியும். அதனுடைய 13வது வசனத்திலே, அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று 1 சாமுவேல் 16:13 சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அவன் மேல அபிஷேகம் வைக்கப்பட்டிருந்ததோ அந்த வார்த்தை கவனித்தீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். வந்து இறங்கி இருந்தார். அப்ப தன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்ற நிச்சயம் எது கொடுக்குது தெரியுமா? இந்த அபிஷேகம் கொடுக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு என்ன நிச்சயம் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். எனவேதான் 23வது சங்கீதத்தில் என்ன தாவீது பாடுகிறான்? நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், காரணம் தேவரீரனோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என்னையா. ஒரு ஆடை மேய்ப்பர்கள் நடத்தும் போது இந்த புல்வெளியில எல்லாம் சில பாம்பு எல்லாம் இருக்குமா. அப்ப இந்த ஆடு பாவம், ஆடை பொறுத்த வரைக்கும் புல்லை பார்த்தா ஓடி போய் சாப்பிட்டுரும். அதனாலதான் ஆட்டு மந்தையை போல் நடத்த. இவங்களை தனியா விட்டா ஒன்னும் தெரியாது. சில பெருசா தனியா போறேன்னு சொல்லிட்டு போவாங்க, ஆனா ஒன்னும் தெரியாது. அதனாலதான் 107வது சங்கீதம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவர்கள் அலைந்து திரிந்தார்கள் இருக்கும். எகிப்தை விட்டு வெளியே வந்தது அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்கள். 107வது சங்கீதம். 107வது சங்கீதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1, 2, 3 வசனத்துல கர்த்தரால் சத்துருவின் கைக்கு மீட்கப்பட்டவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4, 5 வசனத்தை பாருங்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமாவை தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். பார்த்தாங்க, ஐயோ நம்மளால வாழ முடியாதுப்பா. அதுக்கப்புறம் தான் அவங்க யாரை நோக்கி கூப்பிட்டார்கள்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்படி கூப்பிட்ட போது 7வது வசனம், தாபரிக்கும் ஊருக்கு போக அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார் அப்படின்றது. நடத்தினார். 30வது வசனம், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். மீட்கிறார், நடத்துகிறார், சேர்க்கிறார். அப்போ ஒரு ஆடுக்கு A to Z ஒரு மேய்ப்பனுடைய ஒத்தாசை மிக தேவை.
அல்லேலூயா. மேய்ப்பனுடைய ஒத்தாசை எந்த ஆடுக்கு தேவை கிடையாது தெரியுமா? ரொம்ப யோசிக்க வேண்டாம். கசாப் கடையில் இருக்கிற ஆடுக்கு அங்க மேய்ப்பன் தேவை கிடையாது, அங்க தேவை கிடையாது. ஆனா போஷிக்கப்படுகிற பாதுகாக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்கு, மந்தையில் சேருகிற ஆட்டுக்கு மேய்ப்பன் அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் தெரிந்தெடுத்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனுக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்கிறது தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். தாவீதை தேவன் தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணின காரியம் 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஏற்கனவே சவுலை அபிஷேகம் பண்ணி சவுல் ராஜாவாயிராதபடி கர்த்தர் புறக்கணித்ததை எண்ணி சாமுவேல் அழுது கொண்டிருக்கிறான், புலம்பிக் கொண்டிருக்கிறான், துக்கத்தோடு இருக்கிறான். அப்படி துக்கத்தோடு இருக்கும்போது கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? ஆமென். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா அப்படிங்கிறார். தைலத்தால் நிரப்பிக்கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். கொம்பு தைலத்தால நிரப்பியாச்சா? நிரப்ப போறாரா? நிரப்பிக்கொண்டு வானா இன்னும் கொம்பு நிரம்பல்ல. ஆனால் நான் ஈசாயின் குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொள்வேன் சொன்னாரா? கொண்டேன் சொன்னாரா? கொண்டேன். தெரிந்து கொள்ளப்பட்டவன் இப்ப எங்கதான் இருக்கிறான்? தனியா இருக்கிறான். காட்டிலேயோ வனாந்திரத்திலேயோ இருக்கிறான். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஏன் இவன் தனியா இருக்கிறான்? ஏன் இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான்? இவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்லவா? அப்ப ஏன் இவன் வாழ்க்கையில் இந்த தனிமை? ஏன் இவன் வாழ்க்கையில் இந்த போராட்டம்? ஏன்னு சொல்லவா, இன்னும் கொம்புல தைலம் நிரப்பப்படவில்லை. ஆனால் நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆனால் அந்த நேரம் வரும்போது உனக்கான கொம்புல அந்த தைலம் நிரப்பப்படும். இந்த வேளையை இந்த வேளைய வேற எவருமே அறியா. ஆமென். ஆண்டவருக்கு இந்த ரெக்கமெண்டேஷன்ல பிடிக்காது. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் எங்க இருக்கிறான்? அவங்க அப்பாட்ட போய் கேட்கலாமா, தெரிந்து கொள்ளப்பட்டவன் எங்க இருக்கிறான்? அவன் தெரிந்து கொள்ளப்பட்டவனா? அப்படி கேட்டா நம்மள தெரிந்து கொள்ளப்பட்டவங்க லிஸ்ட்லயே சேர்க்க மாட்டாங்க. இது 7 பேரை முன்னாக கொண்டு வந்து நேரத்தில் உனக்கு வேற பிள்ளையே இல்லையா? போய் ரேஷன் கார்டு எடுத்துட்டு வா. இன்னும் ஒருத்தர் இருக்கிறான். அவன் எல்லாரிலும் இளையவன். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடு மேய்ச்சாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இப்ப அவன் வரணும். ஏன் வரணும்? ஏன்னா அவனுக்கான தைலம் இந்த கொம்புல நிரப்பப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவனானால், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு புறம் தேவன் தாவீதை ஆயத்தப்படுத்துகிறார், இன்னொரு புறம் அவனுக்கான தைலத்தை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு புறம் தாவீதை கர்த்தர் தெரிந்தெடுக்க, இன்னொரு புறம் கொம்புல தைலத்தால நிரப்பி ஆண்டவர் என்கிட்ட கொண்டு வா அப்படிங்கிறார். அப்படிதான் சொல்லுவார். 1வது வசனத்தை பாருங்கள். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொண்டு போன்னு சொன்னாரா, வான் சொன்னாரா? ஏன் வான் சொல்றார்? நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி, அடுத்த வார்த்தை, சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கான நன்மை வேறு எங்கிருந்தும் வராது.
தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கா. எனவேதான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இன்னொருத்தங்க வீட்டு வாசல போய் தட்டுன்னு அசிங்கப்படுவாங்க. ஏழாமேன்னு வருது. ஆமே. அவங்க இவங்கள போய் பார்த்தாங்க நடந்துட்டு, இவங்க அவங்கள போய் பார்த்தாங்க நடந்துட்டு. ஆனா நீங்க போய் பார்த்தா நீங்க தான் நடக்கணும். தெரிந்து அதனாலதான் தெரிந்து கொள்ள. அவங்களே வந்து சொல்லுவாங்க, நாங்க எத்தனையோ பேருக்கு இது ட்ரை பண்ணி கொடுத்து நடந்துட்டு, உங்களுக்கு மட்டும். ஆமே. சவுல் ராஜாவா இராதபடி தள்ளிவிட்டு கர்த்தர் சொல், நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அழைக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைக்குள்ளும் இந்த நிச்சயம் இருக்கணும். எனவே தான் தாவீது சங்கீதத்துல தான் ராஜாவான மேன்மையெல்லாம் ரொம்ப பேச மாட்டார். அவர் எதை ரொம்ப பேசுவார்னா, அவர் எடுக்கப்பட்டது. ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார், சேற்றிலிருந்து எடுத்தார், மரண வாசலிருந்து எடுத்தார். தெரிந்தெடுத்தது ரொம்ப பெருசா. 89வது சங்கீதத்துல நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதனுடைய 20 முதல் நீங்க படிச்சீங்கன்னா, என் தாசனாகிய தாவீதை கண்டு பிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். இந்த ஒரு வசனத்தை தான் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்கள் கவர் பண்ணுது. பைபிள்ல ஒரு வசனத்துக்குள்ள ஒரு சரித்திரமே இருக்கும். கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லும் போது, அந்த சரித்திரம் இந்த 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 16 முதல் 16வது அதிகாரம் 1 முதல் 13 வரை உள்ள வசனங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்லு, எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், ஒரு உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன் என்கிறார். தேவன் குறித்த வேளை வந்தபோது, ஆமென். இப்பொழுது நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும், சாமுவேல் துக்கித்து கொண்டுதான் இருந்தானே தவிர, சவுலுக்கு பதிலா இன்னொரு ராஜாவை எப்படியாவது காட்டித்தாங்கன்னு கேட்கல. அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார், நடந்தது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறார். ஆண்டவர் நடக்க போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை இப்படிதான் இருக்கணும். நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணுவோம், ஆனா அப்படி அதோட விட்டுறக்கூடாது. மோசே இல்லைன்னு சொல்லிட்டு 30 நாள் யோசுவா துக்கம் கொண்டாடினான். ஆனால் அதை 300ஆக மாற்ற கர்த்தர் விடவில்லை. கர்த்தர் சொன்னார், யோசுவாவே நீ ஆயத்தப்படு, நான் எல்லாவற்றையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், அதனுடைய 1 முதல் நீங்கள் பார்த்தீர்களே என்றால், 2வது வசனத்தில் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். 3வது வசனம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறார். ஆண்டவருடைய பார்வையும் ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய செயல்களும் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. எனவேதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும், ஒரு யுத்தம் வருதா அதுக்கு முன்னாக இதை அறிக்கையிடுங்கள், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது நான் அறிவேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல தாவீது அப்படிதானே கோலியாத்தோடு அறிக்கையிடுவான். 45வது வசனம் முதல் வாசியுங்கள். அதற்கு தாவீது பெலிஸ்தீனை நோக்கி, நீ பட்டயத்தோடு ஈட்டியோடு கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் சொல்லிட்டு 46வது வசனம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்றைக்கு, டுடே அப்படிங்கிறார். ஆமென். ஆனா பெலிஸ்தியன் வந்து நின்ற போது கூட அவனுக்கு இன்னைக்கு நம்ம ஜெயிப்போங்கிற நம்பிக்கை கிடையாது. அவனுக்கு ஜெயிப்போங்கிற நம்பிக்கையே கிடையாது. ஆனாலும் வந்து நிக்கிறான் பாருங்க.
ஆனா தாவீதுடைய பார்வையை பாருங்க, இதுவரை இப்படி ஒரு யுத்தத்தை அவர் பண்ணினதே கிடையாது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு ஆள் கல்லை எடுத்து எரியும் போது நான் எரி இப்படி வச்சா தலையை கொடுப்போம் மாட்டோம். ஒருத்தன் கல்லை இப்படி சும்மா இப்படி வச்சாலே நம்ம இப்படி வைப்போம்ல, சும்மா வச்சாலே இப்படி வைப்போம். ஆனா இவன் ஏன் வைக்கல? சங்கீதத்துல தாவீது சொல்லுகிற என் சத்துருக்களின் பிடரியை ஒப்பு கொடுத்தார். சிம்பிளா சொல்லணும்னா தாவீது கல் எடுத்து அப்படி சொல்லிட்டு போது கர்த்தர் பிடிச்சு வச்சிட கரெக்டா ஏறி தாவீது குறி தப்பிச்சு கர்த்தர். ஹல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. அதுவும் கரெக்டா நெத்தியில. தாவீதுக்கே நம்பிக்கை இல்லாதனாலதான் 5 கல்லு. தாவீதுக்கே நம்பிக்கை இல்லை. இல்லைன்னா ஒரே கல், அதெல்லாம் ஒரு கல் நாங்க எரியும் போது ஆண்டவர் அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணி. ஏமே ஒரு தேவ பிள்ளையின் விடுதலைக்கு ஜெயத்துக்கு பின்னாக 100% இருப்பது கர்த்தர். அதனாலதான் தாவீது சொல்லுகிறார், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் நிமிர்ந்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் தாவீது சோர்ந்து போகும் போதெல்லாம், என் ஆத்துமா நீ ஏன் கலங்குற, நீ ஏன் கலங்குற, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன்டா, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன், நீ தெரிந்தெடுக்கப்பட்டவன், தேவ பிள்ளைகளை உங்க மேல வைத்திருக்கிற அவருடைய தைலம். அன்று எப்படி சாமுவேல் ஒரு கொம்புல தைலத்தை நிரப்பி தாவீதினிடத்தில் அனுப்பப்பட்டாரோ, நமக்காய் உயர்த்தப்பட்ட கொம்பு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரால் தான் பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள், தெரிந்தெடுக்கப்பட்ட ராஜாக்கள், நியாயாதிபதிகள் மற்றும் சுருக்கம் சில எண்ணிக்கைக்குட்பட்டவர்கள் மேல ஆவியானோர் வந்து இறங்குகிறதை பார்க்க முடியும். ஆனால் எப்பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து, அதாவது சாமுவேல் கையில் இருந்த கொம்புல இருக்கிற தைலம் ஒரே ஒரு தாவீதுக்கு தான். ஆனா இயேசு என்கிற கொம்பு நமக்காக உயர்த்தப்பட்ட போது அநேகரை தாவீதாக்கிட்டான். எனவே தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உனக்கு நித்திய. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் பாருங்க, தாவீதுக்கு அருளின கிருபை தெரியுமா? இது இப்போ அதான் சொன்ன இன்னைக்குள்ள செய்தி இன்னும் நான் உள்ள என்றாகல. ஆனா இதை புரியணும். சவுலுக்கு இந்த குப்பி தைலம் கொடுக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனா தாவீதுக்கு கொடுக்க போகும்போது சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்? 1 சாமுவேல் 16:2 நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். உடனே கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பாலி. அதன் அர்த்தம் என்ன? அந்த காளை மட்டும் வரலன்னா அந்த இடத்துல தெரிந்தெடுக்கப்பட்டவன் பலியா இருந்திருப்பான். அவன் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல ஒரு பலி மிருகம் அடிக்கப்பட்டதுனால அவன் தலையில் அபிஷேகம். இன்னைக்கு நானும் நீங்களும் அவர் சமூகத்துல இருக்க காரணம் என்ன தெரியுமா? நாம அடிக்கப்பட வேண்டிய இடத்துல. glory. இஸ்ரவேலர்கள் சேஷபுத்திரர்களா இருக்க இப்படி ஒண்ணு நடக்கணுமான்னு கேட்டா தெரியாது. நானும் நீங்களும். ஹல்லேலூயா. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 7வது அதிகாரம் அதனுடைய 38-39 வசனங்களிலே வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அப்படின்ட்டார். அந்த இடத்துல யூதனோ கிரேக்கனோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால்
பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. யோவான் 12:23 இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. 27 சொல்லுகிறார், இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன் என்று சொன்னது பிதா பேசுகிறார். ஆமென். அடுத்த வார்த்தை, பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லும் போது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. 32-33 நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். தாம் இன்ன விதமாய் மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். என்ன அவர் மகிமைப்படுகிறது? அவருடைய மரணம். அவர் மகிமைப்பட்ட பிறகுதான் அந்த பரிசுத்த ஆவி நம் எல்லாருக்குமே சம்பூர்ணமாய் தந்தருளப்பட்டார். பிதா கொடுக்கிற நல்ல ஈவு. எனவேதான் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை, ஆமே, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியை, சந்தானத்தின் மேல் என் ஆவியை. ஆசீர்வாதம் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான். அது அந்த தீர்க்கதரிசிகள் பயன்படுத்துகிற பதம். ஆவி வேற, ஆசீர்வாதம். அந்த ஆவி எங்க இருக்கிறதோ, அவருடைய அபிஷேக தைலம் யார் மேல் ஊற்றப்படுகிறதோ அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். காரணம், நதியோர நாட்டப்பட்ட விருட்சமாய் மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் மற்றவர்களுக்கு ஆரோக்கியமாய் இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேர் மேலேயும் அப்படியே வந்து இறங்கினார். மோசே நாட்களிலே மோசைக்குள்ள இருந்த அந்த அபிஷேகம் 70 பேர் மேல் பகரப்பட்டது போல, அதிலும் மேன்மை. அதெல்லாம் ஒரு நிழல் பெந்தேகோஸ்தே நாளிலே. அதன் பிறகு அந்த 120ஓடு முடிந்ததா? எனவேதான் அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள்ல பார்க்க முடியும். பேச தொடங்கினார்கள். எங்கேயுமே முடித்தார்கள் என்று பைபிள்ல இல்ல. அதன் அர்த்தம் என்ன? இன்னைக்கு ஆவியானவர் பின்மாரியை ஊற்றி கொண்டுதான் இருக்கிறார். சில சொல்லுவாங்க அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு முடிஞ்சு போச்சா? பைபிள்ல இருக்குதா? அதெல்லாம் ஒளிந்து போன்னு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நிறைவானது வரும்போது. இங்க நம்ம ஆங்கிலம் பேசினா அது அந்நிய பாஷை. அமெரிக்காவில் போய் ஆங்கிலம் பேசினா அங்க போயிட்டு என்ன அந்நிய பாஷை பேசுறான். அமெரிக்காக்காரன் இங்க வந்து தமிழ் பேசினா அது நிறைவுன்னு, அங்கே குளோரி, மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம பேசுற பாஷையில என்ன பாஷை தெரியுமா? அங்க போனா இல்ல, நீங்க இருக்கிற பார்த்தா சொந்த பாஷை. அது அந்நிய பாஷை மற்றவர்களுக்கு, நமக்கு அது சொந்த பாஷை. இவன் அந்நிய பாஷை பேசுறான், சொந்த பாஷை பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். தேவன் ஒருவரை அழைத்து அபிஷேகித்து, அதனாலதான் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது ஆவியானவர் கூட இல்லையா? கூட தான் இருக்கிறார். எங்க போறார்? ஒருத்தர் ரட்சிப்புக்கு நேரம் நடத்தப்படுறாங்கனாலே ஆவியானவர் அவங்க மேல அசைவாடுறார் அர்த்தம். ஆனா தொட்டு அபிஷேகிக்கிற அனுபவம் இருக்குல்ல, அதற்காக நம்ம காத்திருக்கணும். இயேசு கிறிஸ்து ஆவியானவர் வந்து மரியாள் மேல இறங்கினதுனாலதான் இயேசுவே மரியாள் வயிற்றுல வார்த்தை என்ன ஆகிறது? மாம்சமாகிறது. ஆவியானுடைய கிரியை இல்லாம எதுவுமே நடக்காது. நம்ம வாழ்க்கையில ரட்சிப்பு என்கிற ஒரு ஒளி வருதுனாலே ஆவியானவர் அசைவாடுறாருன்னு அர்த்தம். நீங்க பைபிள் திறந்தாலே ஆவியானவர் அசைவாட ஆரம்பிச்சிருவார். அவர் நம்மை வந்து தொட்டு நிரப்புறார்ல, வந்து இறங்கி இருந்தார். இயேசு கிறிஸ்து 30வது வயசுல அதை பார்க்க முடியும். ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்கி இருந்தார். அப்படி ஒரு தொடுதல். அதுக்குதான் அப்போஸ்தல நடபடிகள் 2வது அதிகாரத்துல 37 முதல் படிக்கும் போது பேதுரு சொல்றார், இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்தில் குத்துண்டவர்களாகி பேதுருவை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து,
சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள என்ன வாக்குத்தத்தம்? மேல யோவேல் 2 உள்ளது சொல்லிட்டு வருவார். மேல நீங்க படிக்கும் போது யோவேல் 2வது அதிகாரம் உள்ளது பேசிட்டு வருவார். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும், வாக்குத்தத்தம் என்ன? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். மாம்சமான யாவர் மேலும் சொல்லிவிட்டு சொல்லுவார். ஆமென். 40வது வசனம், இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ஆமென். தேவ பிள்ளைகளை, தெய்வீக அந்த தொடுதலை அனுபவிக்கணும். ஆவியானவர் வந்து இறங்கும் போது அதை நம்மளால அப்படி உணர முடியும். அந்த அனுபவம் என்பது இதுவரை உங்க வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்த ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குல்ல, அது எல்லாவற்றையும் இது சாப்பிட்டுரும். அந்த அளவுக்கு இது அவ்வளவு ஜாய்ஃபுல். இந்த சந்தோஷத்துல சத்துரு கை வைக்கவே முடியாது. அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார், கொம்பை கர்த்தர் நிரப்பிட்டு இருக்கிறார். நீங்க இதை புரிந்து கொள்ளணும். அந்த கொம்பு நிரம்பினதும், ஒரு புறம் நான் துருத்தியில என் கண்ணீரை நிரப்பிட்டு இருக்கிறேன், மறுபுறம் அவர் கொம்புல தைலத்தை, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக. ஆமே. இன்னைக்கு நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்கன்னா புரிஞ்சுனீங்க, தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார், கொம்பு நிரப்பிட்டு இருக்கிறார். துருத்திய நிரப்புங்க, கொம்பு அவர் நிரப்புறார். துருத்தில் உள்ளத அவர் எடுத்துப்பா. அவர் கொம்புல நிரப்புனத ஒரு டிராப் இன்னொருத்தங்க தலையில விழாது. அது உங்களுக்கே உரியது. அவன் தன் மேல் வைக்கப்பட்ட அபிஷேகம், தன்னை தேவன் அழைத்த காரியம், இது தாவீதுக்கு நிச்சயம் இருந்ததுனாலதான் யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக அவர் பாடுறார், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். கர்த்தர் தரம் அபிஷேகம் பண்ணினவரை. நம்ம ஆண்டவரை வந்து ஒரு நெருக்கம் வரும்போது நமக்கு ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்லாதது போல நம்ம பேசி விடுகிறோம். ஆண்டவர் யாரோ நாம யாரோ மாதிரி. தாவீதை தெரிந்தெடுக்கப்படுவதற்காக 7 பேரை தள்ளி இருக்கிறார். உன் மேல இந்த அபிஷேகம் தைலம் வைப்பதற்காக ஒரு மிருகம் பலியிடப்பட்டிருக்கிறது. சவுலை சாமுவேல் இருக்கிற இடத்துக்கு வரவழைத்தார். ஆனா சாமுவேலை தாவீது இருக்கிற இடத்துக்கு கொண்டு வருகிறார். இதுக்கு பின்னாக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து, எவ்வளவு கிரயம். சாமுவேலையும், அதாவது ஈசாயை விட்டா தாவீது தெரிந்தெடுத்திருக்க மாட்டான். சாமுவேலை விட்டிருந்தாலும் எலியாவை பார்த்ததும் சாமுவேல் என்ன சொல்றாரு? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 6வது வசனம், அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்த உடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தானாக்கும் அப்படிங்கிறார். Surely the Lord's anointed is before him அப்படிங்கிறார். ஷுவர், கண்டிப்பா இவன் தான் அடிச்சு சொல்றார். சாமுவேல் யாரு? தீர்க்கதரிசினா சாதாரண தீர்க்கதரிசி கிடையாது. சாமுவேல் தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர் சபம். ஏன்னா சாமுவேலுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட தரையிலே விழவில்லை. என்ன கேட்டா சொல்லுவேன், சாமுவேலுடைய தரையில விழுந்த ஒரே வார்த்தைன்னு தான். ஹல்லேலூயா. ஏன்னா இது யாருடைய வார்த்தை? சாமுவேலுடைய வார்த்தை. ஆமென். கர்த்தர் நம்மை கொண்டு பேசுவார். இடையில நாமளும் பேசுவோம். நம்ம பேசுறதெல்லாம் எங்க விழும் தெரியுமா? தரையில விழும். உடனே ஆண்டவரே நீங்க சொல்லிதானே பேசுனேன். ஆண்டவர் உன் மனசாட்சியை தொட்டு சொல்லி நான் சொன்னா. ஆமென். சாமுவேலுடைய இந்த வார்த்தை உண்மையில தரையில விழுந்துட்டு ஒரு நாள் இங்க தியானித்த போது ரொம்ப ஆச்சரியம், பெரிய மெசேஜ். நீ என்னதான் ப்ராஃபட்டா இருந்தாலும், என்னதான் தீர்க்கதரிசியா இருந்தாலும், நான் சொல்லாததெல்லாம்
இங்க சாமுவேல் வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல காரணம் என்ன? எதை வச்சு சொல்றார்? பைபிள் எப்படி இருக்கு தெரியுமா? பார்த்த உடனே. பார்த்ததுன்னு சொல்லக்கூடாது. சில பார்த்தது இவ்வளவுதான் கேட்டுவேன், அப்புறம் பார்க்கவே மாட்டான். இந்த பார்த்ததும், ஈசாக்கு கண் திறந்து பார்த்ததும் யார் வரா? ஆளை மாத்தாதீங்க, ரெபேக்காள் வராங்க. உடனே வண்டி எடுத்துட்டு ஓடி தூக்கி போட்டு இல்ல, விசாரிக்கிறார். ஃபர்ஸ்டே சாமுவேல் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? ஏன்னா சாமுவேலுக்கு அவசரம். சாமுவேலுக்கு பிரச்சனை அது வேற பிரச்சனை. என்ன பிரச்சனை? சவுல் பிரச்சனை. வந்ததும் இதை ஊத்திட்டு ஒரே ஓட்டமா இரு சாமுவேலே. ஆண்டவர் சொல்ற, இவன் தான் ஆக்கும் சொன்னதும் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனையும் சரீரத்தையும் முகத்தையும் பார்க்காதே, நான் இவனை. ஆமென். எனக்கு இந்த வேர்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாச்சு. ஆண்டவரே, எலியாவா கேட்டான், கிளம்பி வர வச்சு ஃப்ரெண்டில் கொண்டு வந்து நிறுத்தி, நீ கிடையாது போ, அவன் பாட்டுக்கு இருந்தான். அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய வைராக்கியம். என்ன வைராக்கியம் தெரியுமா? தாவீதை பார்க்க வேண்டிய இடத்துல அவர் வேற யாரையும் பார்க்க, இப்படி அபிஷேகித்திருக்கும் போது தாவீதுக்கு எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விட மற்ற எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது சவுல் ராணுவத்துக்கு ஆளை தெரிந்தெடுக்கிறது யாரு? 1 சாமுவேல் 14வது அதிகாரம் 52வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சவுல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தியரின் மேல் கடினமான யுத்தம் நடந்தது. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும் போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாய், அவர் ராணுவத்துக்கு ஆளை செலக்ட் பண்றது யாரு? எப்படி செலக்ட் பண்றாரு? ஒன்று, அவன் பராக்கிரமசாலியா இருக்கணும், எல்லாத்தையும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கணும். இரண்டாவது, அவன் எப்படி இருக்கணும்? பலசாலியா இருக்கணும். இப்படிப்பட்டவங்க தான் சவுலின் ராணுவத்தில் இருக்கிறாங்க. அப்ப கேட்கலாம், அப்ப ஏன் கோலியாத்தை பார்த்ததை ஓடினாங்க? ஏன் கோலியாத்தை பார்த்ததை ஓடினாங்கன்னு அவங்க கையில என்ன இல்லை? பட்டயம் கிடையாது. அது பெலிஸ்தியருடைய தந்திரம். பட்டையெல்லாம் ஆக்கிரணும். என் வாழ்க்கையில ஜெபம் இருக்கக்கூடாது, விசுவாசம் இருக்கக்கூடாது. ஆனா பயங்கர பராக்கிரமசாலியா இருப்போம். நாங்கள் 25 வருஷம் கிறிஸ்தவர்கள், பயங்கர பராக்கிரமசாலி. நாங்களும் 4 தலைமுறைக்கு நாங்களும் வந்து நின்னா தெரியும்ல, தெரியும். அதனாலதான் ஆண்டவர் வராமலே இருக்கிறார். அப்படி கேட்க தோணும் சில நேரத்தில். பராக்கிரமசாலியாவது பலசாலி, ஆனா கையில் என்ன கிடையாது? ஒரு வசனம் தெரியாது. ஆனா கிளம்பி வந்துரு சர்ச்சுக்கு. ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் ஏதாவது சொல்லியிருப்பார். ஒரு பட்டயம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப சவுல் இந்த ஈசாயின் குமாரர்ல தெரிந்தெடுக்கும் போது தாவீதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அந்த தேசத்து ராஜாவால ரிஜெக்ட் பண்ணப்பட்டவன் தான் யாரு தெரியுமா? தாவீது. ஒரு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுடைய முதல் அடையாளம் என்ன தெரியுமா? அவன் சிலரால ஆகாதவன் என்று தள்ளப்படுவான். ஆகாதவன் என்று தள்ளிடாமல் ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்தீராக. க்ளோரி ஆண்டவரே, ஆமென். ஆலோசனை தந்து நடத்தினீரே,
நீர் மாத்திரம் போதும் என் இயேசு. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு உடனே அபிஷேகத்தை வைத்தாரா? இல்ல, அவனை ப்ரிப்பேர் பண்ணுகிறார். அதை கண்டுபிடித்தேன். எப்ப அவர் பார்வையில் ஒருத்தன் வருகிறானோ, கண்டுபிடித்தேன்னு அர்த்தம் என்ன? அவன் தள்ளி நிற்கிறான். கர்த்தருடைய கண்டுபிடித்தேன் அப்படிங்கிறார். அதான் பார்வைக்குள்ள வரணும். பார்வைக்குள்ள வரணும், அவருடைய சமூகத்தில் திரும்பணும். அதான் உண்மையான மனம் திரும்புதல். மனம் திரும்புதல். சாமுவேல் எப்படியாவது இந்த தைல கொம்பு அபிஷேகத்தை ஊற்றிட்டு ஓடிடலாங்கிறார். கர்த்தர் விடல. அப்ப எலியாவு கிட்ட என்ன குறை இருக்கு? ஒரு குறை கிடையாது. ஆனா ஏன் ஆண்டவரே அவனை நான் புறக்கணித்தேன் அப்படிங்கிறீங்க? என்ன வேர்டு ஆண்டவர்? அவன் இல்லப்பா, அவன் இல்ல, இது அப்படி சொல்ல வேண்டியது தானே. நீங்க ஏன் ஆண்டவரே? அப்பதான் தேவனுடைய வைராக்கியம். சில காரியத்துக்காக ஆண்டவர் வைராக்கியம் பாராட்டுறார் பாருங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கிறோம். அதுலதான் நம்ம நின்றுட்டே இருக்கிறோம். இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் இதுக்கு பேர் தான் கிருபை. லக்குன்னா என்ன தெரியுமா? லக்குக்கும் கிருபைக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல இப்ப தாவீது இல்ல. தாவீது தான் ஆக்சுவலா தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய. ஆனா தாவீது என்ன பண்ணல? இன்டர்வியூல போறாங்க. உண்மையிலேயே நம்ம விட தகுதியுள்ள ஒருத்தங்க வந்திருந்தா நமக்கு கிடைக்காது. ஆனா அவங்க வரல, நாம போற நமக்கு கிடைச்சது. அந்த நபர் மட்டும் வந்திருந்தா இது லக்கு. ஏன்னா அவங்க என்ன பண்ணல? வரல. தாவீதுக்கு கிடைச்சது லக்ல இல்ல. மீதி எல்லாரும் யுத்தத்துக்கு போகும்போது எப்படி இதுக்கு அடுத்த அதிகாரத்துல வந்திருக்கலாம்ல. அடுத்த அதிகாரத்துல இவங்க எங்க போயிட்டாங்க? யுத்தத்துக்கு போயிட்டாங்க. அப்போ வேற யார் மட்டும் தான் இருந்திருப்பா? தாவீது மட்டும் தான் இருந்திருப்பா. அடுத்த அதிகாரத்துல வர வைக்கலாம்ல. இல்ல, கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். காண்பித்து கொடுக்கிறார். நீ இருக்க வேண்டிய ஸ்தானத்துல 10 பேர் 100 பேர் சில நேரத்தில் வந்து இருப்பாங்க. கர்த்தர் காண்பித்து கொடுப்பார். இத்தனை பேர் நடுவுல தான் நான் உன்னை தெரிந்தெடுத்தேன். இதே இது ஒரு சாப்டர் தள்ளி பாருங்க. தாவீதின் சகோதரர்கள் எல்லாரும் எங்க போயிட்டாங்க? யுத்தத்துக்கு போயிட்டாங்க. இப்ப சாமுவேலுக்கு எல்லாரும் எங்க இருக்கிறாங்க? யுத்த களத்துல வரும்போது உன் பிள்ளைங்க எங்க? யுத்த களத்துல இருக்கிறாங்க. வேற ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனை கூப்பிடு. இல்ல, யுத்தத்து களத்துல இருக்கிறவங்க கூப்பிடாத, சவுலுக்கு மேட்ரு தெரிஞ்சிரும். இல்ல, கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். ஆண்டவர் ஏன் அவங்களை ஏன் புறக்கணிச்சீங்கப்பா? இவங்களை ஏன் புறக்கணிச்சீங்க? பைபிள் ஒரு வசனம் ஒன்று தெரியுமா? 43 ஏசாயா 43வது அதிகாரம் அதனுடைய 3-4 வசனங்களிலே, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தை உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்து நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்ற நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் அப்படிங்கிறார். அவனை நான் புறக்கணித்தேன் அப்படிங்கிறார். மனுஷன் பார்க்கிறபடி இன்னும் சொல்லணும்னா எலியாவை முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினதும் மற்றவர்களுடைய பார்வை மாறுகிறது. கர்த்தருடைய பார்வை மாறவே மாட்டேங்குது. இந்த பிள்ளைங்க கையில ஒண்ணு கொடுக்கும் போது, என்னோட சின்ன பொண்ணு அவ கையில ஏதாவது வாங்கிட்டாலும் தர மாட்டா, பிடிச்சு வச்சிருப்பா. அவ கையில இருந்து வாங்குறதுக்கு இன்னொன்னு அப்படி கொடுக்கறதும் இதை விட்டுட்டு உண்மையில இந்த இடத்துல அட்லீஸ்ட் சும்மா பார்க்கவாவது பண்ணுங்க ஆண்டவரே. அட்லீஸ்ட் ஒரு 2 பயோடேட்டா கூட பாருங்க. நான் பார்க்க மாட்டேங்கிறாரு. எலியாவை கொண்டு வந்து நிறுத்துற, நான் பார்க்க மாட்டேன். சாமுவேல் பார்த்த உடனே, ஆண்டவர் இது எப்படி? நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்கவே மாட்டேங்கிறார். என்ன வைராக்கியம்! இதான் நேச வைராக்கியம். இதான் தாவீது இருக்கிற இடத்துல இனி ஒருத்தனை தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வேற ஆள் இல்லாம உன்னை தெரிந்தெடுக்கல,
வேற ஆள் இல்லாம ஒன்னும் அழைக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேற ஆள் இல்லாம இல்ல. ஆமே. நம்ம எல்லாம் லக்கில் வந்தவங்க கிடையாது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு மலைக்கு ஒதுங்கினவங்க கிடையாது. ஹல்லேலூயா. அன்பின் கயிற்றால கட்டி இழுத்து வரப்பட்டவர்கள். நல்ல கையை தட்டி ஆமே. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவே தாவீதுக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், கர்த்தரனை ரட்சிப்பார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். என்ன துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் அர்த்தம்? நான் துதிச்சுட்டே இருப்பேன். துதிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது, யுத்தம் வந்துட்டு. ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லவர் துதிச்சிட்டு இருக்கும்போது நியூஸ் வருது. நியூஸ் வந்து ஆண்டவரே விட்டுறாதீங்கப்பா, போறேன்ப்பா, ஆமென், காப்பாத்துங்கப்பா, ஒத்தாசை அனுப்புங்க, கைவிட்டுறாதீங்க. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடு. துதிச்சுட்டே இருக்கும்போது தான் சில நேரத்தில் நல்லா ஆராதிச்சுட்டு இருக்கும்போது, அந்த பிரசன்னத்திலே இருக்கும்போது சில செய்திகள் வரும்போது உடனே அப்படி நோக்கி கூப்பிடணும். அவர் கேட்பார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கர்த்தர் ரட்சிக்கிறார். அவர் எப்படி ரட்சிக்கிறார் என்று ஆபகுக் 3வது அதிகாரத்தில் இதை படித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 3வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் முதல் நீங்கள் பார்த்தீர்களே என்றால், உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காக தேவன் புறப்படுவது நமக்காக மட்டும். அதனால அவனுடைய ரட்சிப்புக்காகவுமே, அதாவது ஆண்டவர் இந்த பூமியில எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. வந்த இடத்துல கர்த்தர் தண்ணீரை எதுவா மாத்துறார்? கர்த்தர் தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றவா வந்தார்? இல்ல, தம்முடைய ரத்தத்தை ரசமாக்க வந்தார். ஆமே. அதுதான் அதுக்கு இயேசு வந்ததே அதுக்கு தான். தம்முடைய ரத்தத்தை, இதோ இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. தம்முடைய ரத்தத்தை ரசமாக்க வந்தார். தம்முடைய ஜீவனை அப்பமாக்க வந்தார். அவர் அப்பத்தை பெருக பண்ணி கொடுக்கிறார். இதெல்லாம் இதுக்காக அவர் வரல, ஆனா அதுக்காக வரல, ஆனா அதெல்லாம் செய்தாரு. எதுக்காக வரலையோ அதே செய்வார்னா, எதுக்காக வந்தாரோ அதை செய்யாம இருப்பாரா? உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கர்த்தர் எழுந்தருளுவார், கர்த்தர் புறப்படுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கழுத்தளவாய் அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்த தலைவனை வெட்டினீர். 15வது வசனம், திரளான தண்ணீர் குவியலாகிய சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோட நடந்து போனீர். இஸ்ரவேலருக்கு என்ன கிடையாது? எகிப்திலிருந்து வரும்போது குதிரைகள் கிடையாது, ரதங்கள் கிடையாது. ஆனா ஆபகுக்க வச்சு எழுதுறாரு, உள்ள அவங்க சும்மா போகல, அவர் தமது குதிரைகளோட, ஆமென், அவர் நடந்து போறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், என் சமூகம் உனக்கு. ஆண்டவர் புறப்பட்டதை உன்னை ரட்சிப்பதற்காக. இந்த வெளிச்சம் இருந்ததுனால ஒவ்வொரு யுத்தத்துக்கு முன்னாடி பல பிரச்சனைகளை நாம் சந்தித்து தாண்டி வந்திருக்கிறோம். சில பிரச்சனையில இருந்து கொண்டு இருக்கிறோம், சில பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை என்பதே சாயங்காலம் விடியற்காலம் ஆகி ஒரு நாள் ஆகும். தேவன் அதை நல்லது என்று கண்டார். மாலையிலே அழுகை, காலையிலே கழிப்பு. இதுதாங்க லைஃப், இதுதான் லைஃப். நம்ம சிலருக்கு லைஃபை பார்த்து என்ன வாழ்க்கை நினைக்கிறோம்ல, அவங்க அந்தரங்க நமக்கு தெரியாததுனால நிறைய அழுகை இருக்கும், நிறைய அழுறவங்க. சில பாருங்க, சில காரியத்துக்கு அழமாட்டாங்க. அப்போ நமக்கு தோணும் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபீலிங்ஸும்
இல்லை. ஆனா ஏன் ஏன் அழமாட்டாங்கன்னு அவங்க நிறைய வாழ்க்கையில அழுது 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 அழுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க ஹோம்ஒர்க் செய்யலைன்னா பதறுவாங்க. லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க பாருங்க, சே தெரியாம செஞ்சுட்டு வந்துட்டேனே அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க. ஐயோ இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு வந்து ஐயோ சார் வந்து அடிப்பாரு. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க எப்படிப்பாங்க, லாஸ்ட் பெஞ்சில் இருக்கவங்க அப்படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பழகிடுச்சு. கரெக்ட், பழகிடுச்சு. இங்க நிறைய லாஸ்ட் பெஞ்ச் இருக்கிறீங்க. இவங்க இதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இதே இல்லையா? அழுகையா? எத்தனை கூட அழுதுருப்போம் தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரச்சனை, போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும்போது இந்த ஒரு வார்த்தையை சொல்ல வைக்கிறதுக்காக தான் அவியானவர் இவ்வளவு பேசினார். நீ எங்க இருந்த, இன்னைக்கு நீ எங்க இருக்கிற? நான் எங்கேயோ இருந்தேன், இன்னைக்கு நான் அப்ப பாதத்தில் இருக்கிறேன். அப்போ நீ தைரியமா சொல்லு, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நம்ம எங்க இருந்தோங்க? ஆண்டவர்கிட்ட மட்டும் வராம இருந்திருந்தா. கடந்த நாள்ல ஒரு சகோதரர் என்னை வந்து சந்திக்கும் போது சொன்னார், உண்மையில நான் வந்து வார்த்தையை மட்டும் கேட்கலன்னா நான் இன்னைக்கு ஒருவேளை ஒரு கொலைகாரனா கூட மாறி இருப்பேன், யாரோ மாறி இருப்பேன். எப்படி தற்செயலா வந்தோம் நினைக்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார், நான் அவனை தெரிந்து கொண்டேன். இது தாவீதுக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. முன்னமே கண்டார். நீ ஒதுக்கப்பட்டது அவருக்கு தெரியும், நீ ஏமாற்றப்பட்டது அவருக்கு தெரியும், நீ கைவிடப்பட்டது அவருக்கு தெரியும், நீ தள்ளப்பட்டது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒரு புறம் உன் கண்ணீரால் துருத்தி நிறைய, இன்னொரு புறம் உனக்கான நன்மையால் கொம்பு நிறைகிறது. சந்திக்கும் நாள் வருகிறது, சந்திக்கும் நாள் வருகிறது, சந்திக்கும் நாள் வருகிறது. சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில தீர்க்க தரிசனமாய் உன் கண்ணீரால் துருத்தி நிறையும் போது அந்த தைலத்தால் கொம்பு நிறையும். உன் கண்ணீர் அவர் பாதத்தில் ஊற்றப்படும். அந்த கொம்பு உன் தலையிலே, அந்த தைலம் உன் தலையில ஊற்றப்படும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இந்த வார்த்தை அறிக்கை பண்ணி சொல்லிருக்கு. என் கண்ணீர் அவர் பாதத்தை நினைக்கும், அவர் தைலம் என் தலையை நினைக்கும். என் கண்ணீர் அவர் பாதத்தை நினைக்கும், அவர் தைலம் என் தலையை நினைக்கும். சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. ஆமென். அந்த கொம்பு நிரம்பிட்டே இருக்கு, நிரம்பிட்டே இருக்கு. அதுக்கு இடையில எத்தனை சிங்கம் வந்தாலும் நீ தான் ஜெயிப்ப, எத்தனை கரடி வந்தாலும் நீ தான் ஜெயிப்ப, எத்தனை கோலியாத் வந்தாலும் நீ தான் ஜெயிப்ப. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார் என்பதை நிரப்புகிறார். இப்பொழுது இன்றைக்கு அறிந்திருக்கிறேன். அபிஷேகம் பெற்ற அந்நிய பாஷையில வாய்களை திறந்து துதியுங்கள். துதிக்கு பாத்திரரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். பல பிரச்சனைகள் நடுவில் ஒரு சின்ன கேப்ல வந்து உட்கார்ந்து இருக்கிற சில உள்ளங்கள் உண்டு. நீங்க போகும்போதே சொல்லிட்டு போங்க, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவனை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன், இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென், ஆமென். உங்களுக்கு அது சாட்சியா நிறுத்துவார், சாட்சியா நிறுத்துவார். அந்த வசனத்தை ஒரு விசை கூட வாசித்து நாம ஜெபிக்கலாம். சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். எடுக்கிறவங்க பைபிள் பாருங்க, எடுக்காதவங்க ஸ்கிரீனை பாருங்க. சத்தமா இப்ப எல்லாரும் ஆன்லைன்ல பாக்குற அன்பு உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்து
வாய்களை திறந்து சத்தமாய் ஆமென் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் அருளுவார். எப்படி ரட்சிப்பாரா? விண்ணப்பத்தை கேட்டு வல்லமையை காண்பிப்பார். வல்லம் அதான் அவருடைய வலது கை செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை. அப்ப எப்படி ரட்சிப்பார்? அது அவருடைய கை செய்யும். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்தி நான் சொன்னேன், இன்னும் நான் செய்திக்குள்ளேயே போகல. கர்த்தருக்கு சித்தம்னா கர்த்தர் அனுமதிக்கிற ஒரு நாள்ல இதே செய்தி இரண்டாம் பகுதி தொடரும். இப்ப நம்ம ஜெபிக்கலாம். அறிக்கை பண்ணிட்டு போங்க. என் கண்ணீர் அவர் பாதத்துல விழுந்தது போல அவர் தைலம் என் தலையில விழும். காரணம் நான் அவரை அல்ல, அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் விடுவிப்பார். ஆமென். அவர் கிருபை அந்த துதிக்கு பாத்திரரை நாம் புகழ போகிறோம். ஹalleluya. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை, அவர் நல்லவர், ஓ அவர் கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. அவரை போற்றி ஹல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி ஆமென். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீது சத்துரு சேனை உடரமா சந்தனலமா கரே முன் சென்றாரே, முன் சென்றாரே. பாதுகாத்தாரே. ஆமென் ஆமென். பாதுகாத்தாரே. ஓ திட நம்பிக்கை தைரியம், திட நம்பிக்கை, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை. அல்லேலூயா என்றார் பரிப்போ. நல்ல கையை தட்டி பாடும். சொல்லுமா? எரிதியில் வீணாலும், எரிதியில் வீணாலும் അവിടെ ഞാനേകനല്ല. ആമേൻ. വീഴുന്നത് തീയിലല്ല, വീഴുന്നത് തീയിലല്ല, എന്റെ യേശുവിൻ കരങ്ങളിലാ. പരീക്ഷ പരീക്ഷ ആമേൻ. ഓരലമ്മ ശേഖമറിയാത്തനരേ. ആമേൻ. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി എന്നറിയുന്നു ഞാൻ. ஆமென். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆமென். எப்படி உங்கள் கண்ணீர் அவர் பாதத்தை நினைத்ததோ, அவருடைய தைலம், அந்த ஆனந்த தைலம், சிங்கக்கேவியோ சிங்கக்கேவியோ உங்கள் தலையை நினைக்கும், உங்கள் தலை
இயேசுவின் நாமத்திலே சிங்க கேவியோ. ஆமென். அவரே அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், என்னை காண்பவர். சிங்க கேவியோ, சிங்க கேவியோ. ஆமென். அவர் என்னை, ஹல்லேலூயா, சிங்க கேவியோ. இப்ப சொல்லுங்க, தெய்வம் எனக்கு அனுகூலம், தெய்வம் எனக்கு அனுகூலம், அது நன்னாய் அறியுது நான். அப்பா துணை இருக்கிறார், கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். தெய்வம் அனுகூலம் எங்கில் ஆரெனிக்கு எதிராயிடும், தெய்வம் அனுகூலம் எங்கில் பரீட்சை பரீட்சை என்ற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. ஓடரமாமா கரே. ஹல்லேலூயா. എന്തിനെന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ. Glory, 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 glory. ഉടരമക്കരോ സന്തന പരീക്ഷ പരീക്ഷ എന്റെ ദൈവം. ഹല്ലേലൂയ. പരീക്ഷ ഓരലമമരേ. ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, தேவனின் அடைக்கலமே, தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர், அவர் சத்தியம் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. சொல்லுவோம், அவர் சத்தியம் பரிசையும். அவர் சட்டையின் கீழ், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ். தேவன் உன் அடைக்கலமே, தேவன் உன் அடைக்கலம். ஒரு பொல்லாப்பு, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ, ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சட்டைக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன், இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமென். ஆபத்திலும் அவரை நான், ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பி துதிக்கு பாத்திரலாகி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். காரணம் அவர் என் ஆத்தும நேசர். ஜீசஸ் ஆத்தும நேசரவர். அவர் சேட்டைக்கு அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டைக்கு தம் சிறகுகளால், அவர் சட்டை கீழ், அவர் சேட்டை. அழைக்கப்பட்டவர்களே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களே, அறிக்கையில் 1000 10,000 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. உன் தேவனும் அவர் சட்டையின் கீழ், அவர் சட்டையின் கீழ் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ். எப்ராயிமே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன், உன்னை நான் எப்படி விட்டுக் கொடுப்பேன். சட்டையின் கீழ் அடை. ஓரா மாமா ஷேரே. ஜீசஸ்
அவர் சேட்டையின் கீழ். Glory, glory. அவன் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன், நிறைவான பலன், நிறைவான பலன், நிறைவான பலன், நிறைவான பலன். Jesus, Jesus, Jesus. Oda ramakara vasakara. Glory, glory, glory. Shaka baratadara. Glory. Jesus. நிறைவான பலன், நிறைவான பலன். ஆமென், ஆமென், ஆமென். Hallelujah, hallelujah. Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கோரபாமாகரா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை தாம் அபிஷேகம் பண்ணுவித்தவனுடைய ரட்சிப்புக்காகவுமே புறப்பட்டிருப்பார், புறப்பட்டிருப்பார். ஆண்டவரே, இதெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியாம தான் இங்க வந்திருக்கிறேன். கர்த்தர் ரட்சிப்பா. போன வாரம் கர்த்தர் இதுதானே பேசினார். நான் யூதா வம்சத்தாருக்கு இரக்கம் பண்ணுவேன், வில்லினாலும் பட்டயத்தினாலும் எல்லாம் கிடையாது, அவன் தேவனாகிய கர்த்தராலே. ஹல்லேலூயா. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினார். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும் என்னை தள்ளிட மாட்டார். அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும். ஆமென். உலகமேதித்தாலும் என்னை விட்டு கொடுக்க மாட்டார், தாய் தந்தை மறந்தாலும் என்னை மறந்திட மாட்டார். உலகமேதித்தாலும் ஆமென். சொல்லுங்க, இயேசு என்னை ஒருபோதும், இயேசு என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், எந்த நிலையிலும், எந்த நிலையிலும் என்னை காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, இன்றும் இனியும் காத்திடுவார். கலங்காதே மனமே, எங்க இருந்தோம் நாம, இப்ப எங்க இருக்கிறோம்? அவர் அல்லவா கொண்டு வந்தா, விட்டுருவாரா? கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவர் ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையாய் உங்க சமூகத்தில் எங்களை அழைத்து கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க
நீ பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு பேசினீரப்பா. எங்களை அழைத்தது, அபிஷேகித்தது நீர். இதுவரை எங்களை விடுவித்து காத்தவர், இனியும் காக்க வல்லவராயிருக்கிறேன். தாவீதை எல்லா நெருக்கத்துக்கும், எல்லா சத்துருக்களுக்கும், எல்லா போராட்டங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சித்தவர் இன்றும் உயிரோடு இருக்கிறேன். எங்களையும் ரட்சித்தீர், ரட்சிக்கிறீர், ரட்சிப்பீர். இந்த நம்பிக்கையில் ஒவ்வொருவரும் முன் செல்ல, ஜெயத்தை காண கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளும். ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அறிவீர். ஆண்டவர் இவர்களை இப்படியே அனுப்பிவிட்டா எங்க வழியில சொந்து போவாங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களை திருப்தியாக்கி அனுப்புனது போல இன்று உங்களுடைய பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்கிற நம்பிக்கையில இந்த பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். கிருபை கூடவே இருக்கட்டும். என்னென்ன காரியத்துக்கு குறித்து ஃபேஸ் பண்ண பயந்து இருக்கிறார்களோ அதுல இருந்து எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை விடுவித்து சாட்சி எல்லாரும் சொல்லணும்ப்பா. கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுறவங்க முறியாம நிமிர்ந்து நிக்கிறாங்கன்னு அப்படியே அவர்கள் சாட்சியாய் மாறுவதாக ஆண்டவர் ஆசீர்வதியும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லாம் மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரம் அனைத்தும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.